كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய அளப்பரிய அருளாலும் கிருபையாலும் கருணையாலும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கமாகிய தீனுல் இஸ்லாத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த குறுகிய கால உலக வாழ்விலே படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான். எவ்வாறு அவனுடைய அளப்பரிய அருளாலும் கிருபையாலும் கருணையாலும் முஸ்லீம்களில் ஒருவராக இந்த உலகத்திலே நம்மை வாழச் செய்தானோ, அதே அல்லாஹ்வுடைய அளப்பரிய அருளாலும் கிருபையாலும் கருணையாலும் அவனால் மூமீன்களுக்காக முஸ்லீம்களுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டுள்ள சொர்க்கத்தின் உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு குடும்ப சகிதமாக நாம் எல்லாம் ஒன்றாக இருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்ற நபிமார்களுடைய உம்மத்துக்கெல்லாம் கொடுக்காத ஒரு சிறப்பை இறுதி தூதராக உலகத்திற்கு அனுப்பப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திற்கு கொடுத்திருக்கின்றான். எவ்வாறென்றால் மற்ற நபிமார்களுடைய உம்மத்திற்கெல்லாம் நீண்ட நெடிய உலக வாழ்வை கொடுத்த ரப்புல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலம் ஏறத்தாழ 60 முதல் 70 ஆண்டுகள் தான் சராசரியாக எடுத்துக்கொள்ள வேண்டுமானால். யாராவது அதற்கு விதிவிலக்காக 70, 80, 90, 100 கூட வாழலாம். ஆனால் இந்த உம்மத்தினுடைய சராசரி வயது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம். ஆனால் இந்த 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலத்திலே நாம் மற்ற நபிமார்களுடைய உம்மத்துகள் செய்யக்கூடிய அந்த நன்மைகளுக்கு இணையாக அதைவிட அதிகமாக செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான். அந்த அடிப்படையிலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறுகிய கால வாழ்வு கொடுக்கப்பட்ட இந்த உம்மத்திற்கு ஏராளமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய சில நாட்களையும் சில மாதங்களையும் அல்லாஹ் படைத்து அந்த மாதங்களிலும் நாட்களிலும் செய்யக்கூடிய அமல்களுக்கு ஏராளமான ஆண்டுகள் என்ன அமல்கள் செய்தால் நன்மை கிடைக்குமோ அந்த அமலுக்குரிய நன்மையை அல்லாஹ் கொடுத்து விடுகின்றான். உதாரணத்துக்கு எடுப்பதாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானுடைய மாதம், அந்த ரமதானுடைய மாதத்திலே லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு, அந்த இரவிலே நாம் அமல் செய்து விட்டால் 1000 மாதங்கள் அமல் செய்த அமலை அல்லாஹ் கொடுத்து விடுகின்றான். அதே போல இரவுகளில் சிறந்த இரவு ரமதான் மாதத்தினுடைய இரவில் உள்ள லைலத்துல் கத்ர் இரவு. நாட்களிலே சிறந்த நாட்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது இப்பொழுது வர இருக்கின்ற துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். இந்த முதல் 10 நாட்கள் ரமலான் மாதத்தினுடைய இரவு எவ்வாறு சிறப்புக்குரியதோ அதுபோல் பகல் நேரத்தினுடைய சிறப்புக்குரியது இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 1 பிறை 10 வரை வரக்கூடிய முதல் 10 நாட்கள். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகமாகிய அல் குர்ஆனிலே வல் ஃபஜ்ர் வலயாலின் ஆஷ்ர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன் விடிய காலையின் மீது சத்தியமாக, அந்த 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு விளக்கம் கூறும்போது அல்லாஹ் கூறக்கூடிய அந்த 10 நாட்கள் என்பது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை தான் அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய வசனத்திலே குறிப்பிடுகின்றான் என்று அவர்கள் விளக்கம் சொல்கின்றார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய அறிஞராக சஹாபாக்களிடம் அறியப்பட்டவர். அவர்கள் கூறக்கூடிய இந்த விளக்கம் தான் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விளக்கமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த துல்ஹஜ் மாதத்தையும் இந்த துல்ஹஜ் மாதத்தை செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்கள் இவற்றை எடுத்து பார்த்தோம் என்றால் மிக மிக முக்கியமான ஒரு அமல் இந்த துல்ஹஜ் மாதத்தோடு தொடர்புடையது. நமக்கெல்லாம் தெரியும்
என்ன அந்த அமல் என்றால் ஹஜ்ஜு செய்யக்கூடிய அந்த அமல். இஸ்லாத்தினுடைய 5 பெரும் கடமைகளில் ஒரு கடமையாகிய ஹஜ்ஜினுடைய அந்த ஃபர்தை நிறைவேற்றக்கூடிய காலம் இந்த துல்ஹஜ் மாதத்தில் தான் இருக்கின்றது. அதே ஹஜ்ஜினுடைய பயணம் எந்தெந்த மாதங்களில் பயணம் செய்யப்படும் என்றால் துல்காய்தா மாதத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டுவிடும். இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த துல்காய்தா மாதத்திலிருந்து ஹஜ்ஜுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுவிடும். அதற்கான பயணங்களை அவர்கள் பயணங்கள் செய்ய ஆயத்தமாகி விடுவார்கள். அங்கு முக்கியமாக பிறை 8 to 13 வரை ஹஜ்ஜிற்குரிய பிறைகளாக அறியப்படுகின்றன. துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 8 பிறை 12 கூடுதலாக 13. இந்த 5-6 நாட்கள் செய்யக்கூடிய அமல் தான் ஹஜ்ஜினுடைய அமல்கள். இந்த 6 நாட்கள் நாம் மக்காவிலே இருந்து, மினாவிலே இருந்து, அரஃபாவிலே இருந்து, முஸ்தலிஃபாவிலே இருந்து நாம் அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய நாட்களாக இஸ்லாத்திலே நமக்கு கூறப்பட்டிருக்கின்றது. மற்ற நாட்கள் எல்லாம் நமக்கு கூடுதலாக பயணம் செல்வதற்கும் அங்கே இபாதத்துகள் செய்வதற்கும் தான் இங்கு இருக்கக்கூடிய ஹாஜிகளும் சென்று அங்கே ஏறத்தாழ 20 நாட்கள், 30 நாட்கள், 40 நாட்கள் அங்கே தங்கியிருந்தாலும் எல்லோரும் செய்யக்கூடிய ஹஜ்ஜினுடைய நாட்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 8 பிறை 13 அதிகபட்சமாக. பிறை 12 நாம் அந்த கடமையை முடித்துக் கொள்ளலாம், அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த துல்ஹஜ் மாதத்திலே செய்யக்கூடிய இந்த ஹஜ் என்ற இந்த அமலை ஹஜ் செய்தவர்களோ அல்லது ஹஜ் செய்ய இருப்பவர்களோ அல்லது ஹஜ்ஜுக்காக நியத்து செய்திருக்கக்கூடியவர்களோ அல்லது இனிமேல் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஹஜ் செய்யக்கூடியவர்களோ இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மிக முக்கியமான கடமை. இந்த ஹஜ்ஜினுடைய கடமையை அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வாறு காட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையில் நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆதலால் தான் நாம் இதற்கான ஒரு விளக்கத்தை இதன் வாயிலாக ஜும்மாவிலே கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். இது உம்மத்திற்கு மிக தெளிவாக ஹஜ்ஜினுடைய பயணத்தை பற்றி, ஹஜ்ஜினுடைய கடமையை பற்றி அறிந்து கொள்வதற்கு இது உதவிகரமாக இருக்கும் என்பதனால் தான் இந்த தலைப்பை நாம் இன்று தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த முதல் 10 நாட்கள் சிறப்புக்குரியது. இந்த துல்ஹஜ் மாதத்திலே மிக முக்கியமாக இந்த ஹஜ் என்ற இந்த அமல் நடைபெறுவதற்கு மூல காரணமாக இருந்தவர்கள் நபிமார்களினுடைய மிகப்பெரிய நபியாகிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறு, அதில் ஏற்பட்ட சம்பவங்களை ஒட்டித்தான் அல்லாஹ் நமக்கு இந்த ஹஜ் என்ற கிரியையை நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு கிரியையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொடர்பான கிரியைகள் தான். அவர்களுடைய வரலாற்றை நினைவு கூறக்கூடிய கிரியைகள் தான் இந்த ஹஜ்ஜினுடைய அனைத்து அமல்களும். இதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க இந்த கௌபத்துல்லா இருக்கக்கூடிய இடத்தை அல்லாஹ் இனம் காட்டுகின்றான். இது ஏற்கனவே உலகத்திலே முதலாக கட்டப்பட்ட ஆலயம் இந்த கௌபத்துல்லாவிலே, இந்த மக்காவிலே இருக்கக்கூடிய இந்த கௌபத்துல்லா தான். ஆனால் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திலே வெள்ளப்பிரளயத்திலே இந்த கௌபத்துல்லா அழிக்கப்பட்டு விட்டது, இருக்கக்கூடிய இடம் மறைக்கப்பட்டு விட்டது. மீண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்திலே ஆலயத்தை கட்டி எழுப்ப எண்ணுகின்றான். இதற்காக அவன் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை இடுகின்றான், இந்த இடத்திலே சென்று நீங்கள் இதனுடைய அஸ்திவாரத்தை மேலெழுப்புங்கள். அப்ப ஏற்கனவே இங்கே கீழே அஸ்திவாரம் இருந்தது. அல்லாஹ் இனம் காட்டினான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் அந்த கட்டடத்தை கட்டி எழுப்பினார்கள். அதனுடைய ஃபவுண்டேஷனை அவர்கள் உயர்த்தினார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். கட்டினார்கள் என்று சொல்லவில்லை. கட்டப்பட்டது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திலே. அப்ப அதை கட்டி எழுப்பிய பிறகு அல்லாஹ் ஒரு கட்டளை இடுகின்றான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு, நீங்கள் இந்த கட்டடத்தின் பக்கம், இந்த கௌபத்துல்லாவின் பக்கம் நீங்கள் மக்களை அழையுங்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் அழைத்தால் எப்படி அவர்களுக்கு கேட்கும் என்று சொல்லும் பொழுது, அழைப்பது உங்களுடைய பணி, அதை ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் காதுகளிலும் செவிகளிலும் கொண்டு போய் சேர்ப்பது என்னுடைய பணியாக இருக்கிறது என்று அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு கட்டளையிடுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் வஅதீன் ஃபின்னாஸ் பில் ஹஜ், அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி நீங்கள் மனிதர்களை ஹஜ்ஜுக்காக அழையுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். இப்படி நீங்கள் அழைப்பதால் என்ன செய்வார்கள்? அவர்கள் இம்மை மறுமையினுடைய பலன்களை அவர்கள் அடைவதற்காக அவன் அவர்களுக்கு கொடுத்த பிராணிகளோடு, அவர்களுக்கு என்ன பிராணிகளை அல்லாஹ் கொடுத்தானோ அவர்களோடு அவன் பெயரை குறிப்பிட்ட நாட்களில் கூறிக்கொண்டு இங்கு வருவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அவனுடைய புத்தகமாய் அல் குர்ஆனிலே கூறுகின்றான். அப்ப இந்த நாட்களுக்கு மிக முக்கியமாக அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கட்டளை இடுகின்றான். அந்த அடிப்படையிலே அவர்களும் அழைக்கின்றார்கள். இப்படி அழைக்கக்கூடிய காலகட்டத்திலே அல்லாஹ்வுடைய அந்த மாபெரும் கிருபையாலும் கருணையாலும் மக்கள் இந்த கௌபத்துல்லாவின் பக்கம் வர ஆரம்பிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த காலத்திலே அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி இங்கு முக்கியமாக இந்த ஹஜ் என்ற பயணத்தை, இந்த ஹஜ் என்ற கடமையை முஸ்லிம்களுக்கு கடமையாக்குகின்றான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், பகல் நாட்களில் மிகச்சிறந்தது இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். இந்த 10 நாட்கள் நீங்கள் அதிகமாக அமல் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நன்மை அடைந்து கொள்ளுங்கள் என்று கூறும் பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த நாட்கள் வலதுல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே போரிடுவதை விட சிறந்ததா என்று சொல்லும் பொழுது, ஆம், இந்த 10 நாட்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விட சிறந்தது. எந்த அளவிற்கு என்றால், ஜிஹாதிலே ஒருவர் சென்றார், பொருளையும் உயிரையும் எடுத்துக்கொண்டு, ஆனால் அவர் திரும்பவில்லை, அவருடைய அமலை தவிர்த்து. அவருடைய அமல் மிகப்பெரியது. அவர் ஜிஹாதுக்காக சென்று ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். ஷஹீதாக்காமல் திரும்பக்கூடியவர்கள் கூட இந்த 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல் அவரை விட சிறந்த அமல். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப ரமதான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்கள் இரவுகள் சிறந்ததுன்னு நமக்கு தெரியும். ஏன்? லைலத்துல் கத்ர் இரவை அடைவதற்காக. ஆனால் பகல் பொழுதிலே நாம் எடுத்துக்கொண்டால், இப்பொழுது வர இருக்கின்ற இன்ஷா அல்லாஹ் 19ஆம் தேதியோ அல்லது 20ஆம் தேதியோ நமக்கு பிறை 1 பிறக்க இருக்கின்றது. அப்ப துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 1லிருந்து நமது பெருநாள் நாள் வரை துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள் நமக்கு மிகப்பெரிய அமல்களுக்குரிய நன்மையை அடைவதற்குரிய நாட்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் நாம் முடிந்தால் அதிகமாக நோன்பு நோற்பது, அதிகமாக சதகாக்கள் செய்வது, அதிகமாக திக்ருகள் செய்வது, அதிகமாக குர்ஆன் ஓதுவது, அதிகமான நன்மைகளை அல்லாஹ்வின் பாதையிலே செலவழிப்பது என்பதை நாம் இந்த பிறை 1லிருந்து பிறை 10 வரை நாம் கடைபிடிக்க வேண்டும். இப்பொழுது ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களும் இந்த துல்காய்தா மாதத்திலே அவர்கள் பயணம் செல்ல தொடங்கி விடுவார்கள். அவர்கள் தொடங்கப்பட்டு அவர்கள் மக்காவிற்கு சென்று அந்த பிறை 8ஐ எதிர்நோக்கி இருப்பார்கள். பிறை 8 பிறந்த பிறகுதான் அவர்கள் ஹஜ்ஜுக்குரிய பயணத்தை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். மக்காவிலிருந்து அவர்கள் மினாவுக்கு பயணம் செய்ய வேண்டும். இந்த அடிப்படையிலே நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஹஜ்ஜினுடைய நாட்களிலே நாம் செய்யக்கூடிய அமல்களை பற்றி நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் எல்லோருக்கும் ஹஜ் கடமை. யார் பொருளாதாரத்தாலையும் உடல் வலிமையாலும் தகுதி பெற்று விட்டார்களோ அவர்கள் ஒரு தடவையாவது மக்காவில் இருக்கக்கூடிய அந்த கௌபத்துல்லாவிற்கு சென்று அங்கு ஹஜ்ஜை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. இப்ப இந்த அடிப்படையிலே ஹஜ் என்ற இந்த அமல் ஏன் செய்ய வேண்டும்? எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. நோன்பு நோக்கின்றோம், தொழுகின்றோம், சதக்காக்கள் கொடுக்கின்றோம், ஜகாத்துகள் கொடுக்கின்றோம், ஹஜ்ஜையும் நாம் நிறைவேற்றுகின்றோம். இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவது அல்லாஹ் நம் மீது விதித்த கடமை என்பதை முதலில் விளங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய புத்தகமாகிய அல் குர்ஆனிலே 2வது அத்தியாயம் 196வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான், வ அதீமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், நீங்கள் ஹஜ் மற்றும் உம்ராவை அல்லாஹ்வுக்காக பரிபூரணப்படுத்துங்கள். அப்ப அல்லாஹ்வுடைய நேரடி கட்டளை 2வது அத்தியாயம் 196வது வசனத்திலே, இந்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுங்கள், அல்லாஹ்வுக்காக முழுமைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த அடிப்படையில் தான் நாம் ஹஜ் என்ற பயணத்தை மேற்கொள்கின்றோம். இப்ப ஹஜ் என்ற பயணம் பற்றி நாம் அறிவதற்கு அதனுடைய சிறப்புகள் நமக்கு தெரியும். இந்த ஹஜ்ஜினுடைய அமல், இந்த ஹஜ்ஜினுடைய இந்த கடமை எவ்வளவு நன்மைக்குரியது என்பதை தெரிந்தால்தான் அதிலே நமக்கு அதிகமான ஆர்வங்கள் ஏற்படுவதற்கு அது மூல காரணமாக அமையும். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஹஜ் என்ற இந்த வணக்க வழிபாடு இஸ்லாத்திலே குறிக்கப்பட்டுள்ள மற்ற வணக்க வழிபாடுகளில் எல்லாம் இருந்து வித்தியாசமானது, வேறுபட்டது என்று சொல்றாங்க. எந்த அடிப்படையிலே? ஏனென்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூட அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஆண்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்கின்றார்கள், ஜிஹாது செய்து அவர்கள் போரிட்டு அவர்கள் அதிகமான நன்மை அடைந்து கொள்கின்றார்கள். பெண்களாகி எங்களுக்கு அப்படி ஜிஹாது செய்வதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கவில்லை, எங்களுக்கும் ஜிஹாது செய்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கும் பொழுது, பெண்களுக்கு நிச்சயமாக ஜிஹாது இருக்கின்றது, ஆனால் அந்த ஜிஹாதிலே கத்தி இல்லை, ரத்தம் இல்லை, போர் இல்லை, உயிரிழப்பு இல்லை, அப்படிப்பட்ட ஜிஹாது உங்களுக்கு இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள்.
யார சொல்லலாம், அப்படிப்பட்ட ஜிஹாதா? அது என்ன ஜிஹாத்? பெண்களுக்காக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஜிஹாத், நீங்கள் புரியக்கூடிய, நீங்கள் செய்யக்கூடிய ஹஜ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பெண்களுக்கு முழுமையாக எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த நற்செய்தியாக அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப இந்த அடிப்படையிலே பெண்களுக்கான ஜிஹாது ஹஜ்ஜினுடைய இந்த கடமை. ஒரு பெண் ஹஜ்ஜை சரியான முறையில் நிறைவேற்றி விட்டாள் என்றால் அவள் ஜிஹாதை நிறைவேற்றி விட்டாள் என்று அர்த்தம். அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த ஒரு அமலாக இந்த ஹஜ்ஜினுடைய பயணம் இருக்கிறது. இந்த சிறப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த ஹஜ் செய்வதற்காக நாம் செல்லக்கூடிய அந்த மக்காவிலே இருக்கக்கூடிய கௌபத்துல்லா, இந்த கௌபத்துல்லா எப்படிப்பட்டது என்றால், இந்த கௌபத்துல்லாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு ஒன்று கூடக்கூடிய இடமாக அவன் ஆக்கியிருக்கின்றான். இதை அபயமளிக்கக்கூடிய இடமாகவும் அல்லாஹ் ஆக்கினோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். மேலும் சொல்கின்றான், அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நின்ற இடத்தை நாம் மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு தொழுகை இடமாக ஆக்கியிருக்கிறோம். வத்தஹிது மி மகாமி இப்ராஹிம் முஸல்லா என்று அல்லாஹ் கூறுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் நின்ற இடம் மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு தொழுவக்கூடிய இடம். எந்த இடத்துல நின்றார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடம் தான் மகாமே இப்ராஹிம். மகாமே இப்ராஹிம் என்றால் இப்ராஹிம் நின்ற இடம். அந்த இடத்தை நாம் இப்பொழுதெல்லாம் படத்துகளிலே பார்க்கலாம். அந்த ஒரு தங்க கூண்டு மாதிரி போடப்பட்டு அதன் உள்ளே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பாதங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதை ஒரு தங்கத்தால் செய்து அவர்கள் வைத்திருப்பார்கள். எல்லா முஸ்லிம்களும் அந்த கௌபத்துல்லாவை வலம் வரும்போது அந்த தங்க கூண்டுக்கு அருகாமையில் போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த பாதத்தை பார்ப்பார்கள். ஆனால் அந்த பாதத்தை தொட்டு முத்தமிடுவது, அதற்காக பல விஷயங்கள் செய்வதெல்லாம் பிதஅத். அது எதற்காக அல்லாஹ் அந்த அடையாளத்தை அங்கே ஏற்படுத்தியிருக்கின்றான் என்றால், இந்த இடத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று கௌபத்துல்லாவை கட்டினார்கள் என்ற அந்த அடிப்படையிலே அதை பார்த்து நமக்கு உணர்வு வர வேண்டுமே தவிர, மேலும் அல்லாஹ் சொல்லிட்டான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் நின்ற இடம் சாதாரண இடம் அல்ல, அந்த இடத்தை மூமின்கள், முஸ்லிம்கள் தொழுகை இடமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். வத்தஹிது மி மகாமி இப்ராஹிம் முஸல்லா என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்ப இந்த கௌபத்துல்லா என்ற இந்த வீடு அமைந்திருக்கக்கூடிய மக்காவும் அபயமளிக்கக்கூடிய இடம், எல்லா மக்களும் ஒன்று கூடக்கூடிய இடமாக நாம் மக்காவை ஆக்கினோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இந்த மக்காவுக்காக கேட்ட துஆவை, அல்லாஹ்விடத்திலே கேட்ட துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகமாய் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். வ இது கால இப்ராஹிம் ரப்பி அஜ்அல் ஹாதல் பலதன் ஆமினா. அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்டார்கள், என்னுடைய இரட்சகனே, என்னுடைய இறைவனே, இந்த ஊரை, மக்காவாகிய இந்த ஊரை அபயமளிக்கக்கூடிய ஊராக நீ ஆக்குவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவை அல்லாஹ் இந்த இடத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். அவருடைய துஆவை நாம் அங்கீகரித்தோம். அவர்கள் கேட்டது போல் இந்த புனிதமான நகரமாக இதை ஆக்கி இதை மனிதர்களுக்கு அபயமளிக்கக்கூடிய இடமாக நாம் ஆக்கினோம் என்று. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், இந்த ஹஜ் தொடர்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதே போல இஸ்மாயிலும் சேர்ந்து அந்த வீட்டினுடைய அடித்தளங்களை உயர்த்திய போது, உயர்த்தி முடித்த பிறகு அவர்கள் இறைவனிடத்திலே துஆ செய்தார்கள். அந்த துஆ நமக்கெல்லாம் தெரிந்த துஆ தான். ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், இந்த செயலை எங்களிலிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக. உனக்காக நாங்கள் இந்த வீட்டை கட்டிவிட்டோம், இந்த கௌபத்துல்லாவை கட்டிவிட்டோம், இந்த அமலை உனக்காக செய்ததாக நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று அவர்கள் கேட்ட பிரார்த்தனையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகமாய் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அப்ப இந்த ஹஜ் என்ற இந்த அமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட அமல் கிடையாது. எல்லா நபிமார்களுடைய உம்மத்திற்கும் ஹஜ் செய்வது கடமையாக்கப்பட்டது. எல்லோரும் சென்றார்கள், கௌபத்துல்லாவிற்கு சென்றார்கள். அப்ப எல்லா தூதர்களும் கூட கௌபத்துல்லாவை வலம் வந்திருக்கின்றார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு. அப்ப எல்லோரும் போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு வந்த அத்தனை நபிமார்களும் ஹஜ் செய்திருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்த அத்தனை நபிமார்களும் ஹஜ் செய்திருக்கிறார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட. அப்ப இந்த ஹஜ்ஜினுடைய இந்த கடமை மற்ற எல்லா வணக்கங்களை விட முற்றிலும் வேறுபட்டது. எப்படி? எல்லா கடமைக்கும் இந்த ஹஜ்ஜினுடைய கடமைக்கும் நிச்சயமாக வித்தியாசம் இருக்கின்றது. எப்படி என்றால், மற்ற வணக்கங்கள் எல்லாம் அமைதியாகவும் ஆர்ப்பாட்டம் இல்லாமலும் நடக்கணும். தொழுகை அமைதியாக இருக்கணும், திக்ர் அமைதியாக இருக்கணும், குர்ஆன் ஓதுவது அமைதியாக இருக்கணும். மற்ற எல்லா வணக்க வழிபாடுகளும் இஸ்லாத்திலே மிக அமைதியாகவும் அடக்கமாகவும் அமைய வேண்டும், அல்லாஹ் விரும்புகின்றான். ஆனால் இந்த ஹஜ்ஜை தவிர இந்த ஹஜ்ஜினுடைய அமல் மட்டும் சப்தமாக இருக்கும்.
ஆர்ப்பாட்டமாக இருக்கும். ஏன்? அதை அல்லாஹ் அப்படித்தான் அமைத்து வைத்திருக்கின்றான். எந்த அளவிற்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகின்றார்கள், இங்கிதோ மூசா அலைஹிஸ்ஸலாத்தை, என்னுடைய சகோதரர் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை இந்த பள்ளத்தாக்கிலே நான் பார்க்கின்றேன். அவர்கள் மாடு கத்துவது போல் தல்பியாவை கட்டி கொண்டு வருகின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்ப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அவங்களுக்கு தல்பியா எப்படி சொல்றாங்கன்னா, மாடு கத்துற மாதிரி வேகமான சப்தத்தோட அவங்க கத்திக்கிட்டு வரக்கூடியதை இந்த கணவாயின் வழியாக நான் பார்க்கின்றேன் என்று சகாபாக்களுக்கு கூறிவிட்டு இந்த தல்பியாவை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்கின்றார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் என்ற இந்த தல்பியாவை அல்லாஹ்வுடைய தூதர் சகாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். ஒரு முறை கேட்டார்கள், எந்த ஹஜ் சிறந்த ஹஜ் என்று சொல்லும் பொழுது, எந்த ஹஜ்ஜிலே அதிகமாக தல்பியாக்கள் மொழியப்பட்டதோ, எந்த ஹஜ்ஜிலே அதிகமாக குர்பானிகள் கொடுக்கப்பட்டதோ அந்த ஹஜ் தான் சிறந்த ஹஜ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை தான் ஹஜ் செய்தார்கள். அவருடைய வாழ்விலே ஒரு முறை தான் ஹஜ் செய்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜினுடைய கிரியைகளிலே என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அடுத்த வருடம் நான் உங்களை பார்க்காமலே போகலாம் என்று சொன்னார்கள். இதை சகாபாக்கள் புரிந்து கொண்டார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நிச்சயமாக அடுத்த வருடம் நம்ம இடத்திலே இருக்க போவதில்லை, அவர்களை அல்லாஹ் அழைத்துக் கொள்ள போகின்றான். எனவே நாம் எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஹஜ் சென்று விட வேண்டும் என்று எல்லோரும் தங்களுடைய சக்தியை திரட்டி 1,00,000க்கும் மேற்பட்ட சகாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒன்று கூடுகிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் செய்த அந்த முதல் ஹஜ்ஜிலே சகாபாக்கள் 1,00,000க்கும் மேற்பட்ட சகாபாக்கள் இருந்தார்கள். இந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், என்னிடமிருந்து நீங்கள் ஹஜ்ஜினுடைய கிரியைகளை கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப ஒவ்வொன்றையும் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள். சகாபாக்களுக்கு ஒவ்வொரு கடமையும் ஒவ்வொரு செயலையும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றார்கள். அப்படி கற்றுக் கொடுக்கப்பட்ட விஷயத்தை தான் நாம் இன்று செய்து கொண்டிருக்கின்றோம். எந்த இடத்திலே எத்தனை நாட்கள் இருக்க வேண்டும், ஒவ்வொரு இடத்திலும் எப்படி தங்க வேண்டும், எப்படி அமல் செய்ய வேண்டும் என்ற அனைத்து விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தது சகாபாக்களுக்கு. சகாபாக்களும் தன்னுடைய தாபியன்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், தாபியன்கள் தபோ தாபியன்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அந்த அடிப்படையிலே இன்று நாம் உலகமெங்கும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அந்த அடிப்படையிலே ஹஜ் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்ப சகாபாக்கள் எந்த அளவிற்கு மதீனாவிலிருந்து வரும் பொழுது தல்பியாவை சொல்ல ஆரம்பித்தார்கள் என்றால், அவர்கள் மக்கா நகரத்தை அடையும் பொழுது தல்பியாவுடைய சவுண்ட் அவர்களுக்கு வெறும் காத்து வரக்கூடிய அளவிற்கு தொண்டை வறண்டு விட்டது. அந்த அளவுக்கு சப்தமாக கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் மதீனாவிலிருந்து மக்கா. அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிலே இருக்கின்றார்கள். மதீனாவிலிருந்து அந்த எல்லையை கடந்து ஹஜ் செய்கின்றார்கள். அப்பொழுது சகாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சை கேட்டு அந்த தல்பியாவை உறக்க சொல்கின்றார்கள். பெண்கள் அமைதியாக சொல்ல வேண்டும், ஆண்கள் உறக்க சொல்ல வேண்டும். அப்படி சொன்னதின் காரணமாக ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம், மக்கா நகரத்தை அடையும் பொழுது சகாபாக்களுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை, வெறும் காற்று தான் வந்தது என்று. அப்ப அந்த அளவிற்கு அவர்கள் அந்த தல்பியாவை மொழிந்து வந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஏன் சத்தமாக சொல்ல வேண்டும், தல்பியாவை ஏன் வேகமாக மொழிய வேண்டும் என்றால், இங்கே இருக்கக்கூடிய கல் மண், இதனுடைய மரங்கள் மலைகள் அனைத்தும் இதை செவியுறுகின்றன. அல்லாஹ்வினுடைய அருளை கொண்டு, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி இந்த அனைத்து வஸ்துக்களும் நீங்கள் சொல்லக்கூடிய தல்பியாவை செவியுறுகின்றன. இவை நாளை அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக சாட்சி கூறும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப தல்பியா என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. இதை சொல்வது இங்கு இருக்கக்கூடிய உயிரற்ற பொருள்கள் என்று நாம் நினைக்கக்கூடிய அனைத்தும் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே இவர் தல்பியா சொன்னார், சப்தமாக சொன்னார், மிக நீண்ட நெடிய நேரம் சொன்னார் என்று அவை சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய சகோதரர்கள் வெட்கப்படாமல் நாம சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு நினைக்காம, இந்த நீயத்திற்கு பிறகு அந்த ஹஜ்ஜினுடைய கடமைகள் செய்யும் பொழுதெல்லாம் இந்த தல்பியாவை அதிகமாக மொழிய வேண்டும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தல்பியா எதிலே அதிகமாக மொழியப்பட்டதோ, குர்பான் எதிலே அதிகமாக கொடுக்கப்பட்டதோ அந்த ஹஜ் தான் சிறந்த ஹஜ் என்று சொன்னார்கள். அப்ப இதற்கு ஒரு நோக்கம் இருக்கின்றது. இந்த ஹஜ்ஜினுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த ஹஜ்ஜினுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த ஹஜ் என்ற இந்த அமல் அல்லாஹ் என்ன விரும்புகின்றான், இந்த ஹஜ் நிச்சயமாக எல்லா மூமின்களுக்கும் அந்த ஹஜ்ஜினுடைய பயணத்தை முடித்துவிட்டு அவர்கள் திரும்பும் பொழுது எல்லா விதமான பாவங்களையும் விட்டு அவர்கள் திரும்ப வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் ஹஜ்ஜை சரியான முறையிலே நிறைவேற்றி விட்டு அந்த ஹஜ்ஜிலே பாவமான காரியங்களும் பொய்யான நடவடிக்கைகளும் இல்லாமல்
நீங்கள் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றி உங்கள் ஊருக்கு திரும்பினால் நீங்கள் உங்கள் தாயினுடைய வயிற்றிலிருந்து அன்று பிறந்த பாலகனை போல் நீங்கள் மாறிவிடுவீர்கள். உங்களுடைய எல்லா விதமான பாவங்களும் இந்த ஹஜ்ஜின் பொருட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுவான். அன்றிலிருந்து நீங்கள் யார்? அன்று பிறந்த பாலகன். அன்று பிறந்த பாலகனுக்கு ஏதாவது பாவம் இருக்குமா உலகத்திலே? அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கம் இந்த ஹஜ்ஜுக்கு இருக்கின்றது. அப்ப இந்த ஹஜ் என்ற இந்த கடமையை நாம் தாமதப்படுத்த கூடாது. ஹஜ்ஜுக்கான ஏற்பாடு என்ன? அதற்காக சில தயாரிப்புகள், பிளைட்டுக்கு உண்டான காசு, அங்கு சென்று வருவதற்குண்டான ஒரு உடல் தெம்பு, இது இருந்தா போதும். ஆனா எப்படி இன்னைக்கு மக்கள் ஆயிட்டாங்க? ஹஜ் என்ற பயணத்தை தனது கடைசி கடமை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. அந்த வரிசை கிரகம் அப்படி அல்ல. ஹஜ்ஜை எப்பொழுது வேண்டுமானாலும் நிறைவேற்றலாம். இளைஞர்களாக இருக்கும் பொழுது நிறைவேற்ற வேண்டும். வயதாகி முதியோர்களாகி அந்த ஹஜ்ஜினுடைய அமல்களை எதையுமே செய்ய சக்தியற்று அங்கு வந்து பிறருடைய உதவியை நாடக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு அந்த சக்தி வந்து விட்டால் ஹஜ்ஜை உடனே நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுக்கு ஹஜ்ஜுக்கான சக்தியை நீங்கள் பெற்றுவிட்டால் நீங்கள் உடனே அதை நிறைவேற்றுவதற்கு விரைவுபடுத்துங்கள். இல்லை என்றால் உங்களுக்கு வாகனம் தவறிவிடலாம், உங்களுக்கு தேவைகள் குறுக்கிடலாம், நாளை உங்களுடைய பொருளாதாரமும் இல்லாமல் போய்விடலாம், மரணம் வந்து விடலாம், இதெல்லாம் நடந்துவிடும். எனவே ஹஜ்ஜுக்காக டிலே பண்ணுவது என்பது நாம் நிச்சயமாக செய்யக்கூடாது என்பதை விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு குமர் இருக்குது, குமரை கட்டி கொடுத்துட்டு தான் நான் போவேன், எனக்கு கடன் இருக்குது, கடனை முடிச்சுட்டு தான் நான் போவேன், நான் கடைசியாக தான் அதுக்கு போவேன் என்று ஏதோ 60 வயசு 70 வயசுக்கு மேல செய்யக்கூடிய கடமை என்று நம் சமுதாயத்திலே நம் ஊர்ல தான் இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா வெளிநாட்டு விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம்னா அங்கு கல்யாணத்திற்கு முன்பாகவே இந்தோனேசியா போன்ற நாடுகளில் திருமணத்திற்கு முன்பாகவே 7-8 வச்சு செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், இளைஞர்களும் இளைஞர்களும். அங்க எப்படி அடிப்படைனா இந்த இந்த மாப்பிள்ளை எத்தனை ஹஜ் செய்து இருக்கிறாரு அப்படின்னு அவருடைய தரத்தை நிர்ணயம் செய்வாங்க. இந்தோனேசியா போன்ற நாடுகள்ல இந்த பெண் எத்தனை ஹஜ் செய்திருக்குது, இந்த ஆண் எத்தனை, இந்த மணமகன் எத்தனை ஹஜ் செய்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அங்கு அவங்களுடைய அந்த பொருளாதாரமும் அந்த நாடும் அந்த அளவிற்கு அவர்களுக்கு மானியத்தை கொடுக்கின்றது. அது வேறு விஷயம். அந்த ஹஜ் அவர்கள் இலகுவாக இருக்கின்றது. நம்மை போல பெரிய பொருளாதாரம் அவர்களுக்கு தேவையில்லை. அவங்களுடைய அரசாங்கமே அதை ஏற்றுக்கொள்கின்றது. ஒரு முஸ்லீமாகப்பட்டவன் அந்த ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் ஊட்டக்கூடிய அரசாங்கமாக அந்த முஸ்லீம் அரசாங்கம் இங்கே இருக்கின்றது. அது வேறு விஷயம். ஆனால் நாம் சக்தி பெற்று விட்டால் நாம் நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் அந்த ஹஜ்ஜை செய்வதற்கு மிக வேகமாக நாம் அதற்காக முயற்சிகள் செய்ய வேண்டும். எனவேதான் அல்லாஹ்வும் அவருடைய புத்தகமாய் அல் குர்ஆனிலே அங்கு பயணம் செய்ய சக்தியுடைய மனிதர்கள் மீது அல்லாஹ்வுக்காக அந்த ஆலயத்தை ஹஜ் செய்வது கடமை என்று அல்லாஹ் கூறான். அப்ப இதை யாராவது மறுக்கிறீங்க, யாராவது இதை மறுத்து விட்டால் அல்லாஹ்வுக்கு ஒன்றும் குறைந்து போய்விடுவதில்லை. அல்லாஹ் சொல்றான், நீங்க இதை மறுத்துட்டீங்கன்னா அல்லாஹ் எதுலையும் குறைஞ்சு போவதில்லை. ஏன்? அல்லாஹ் நிச்சயமாக உலகத்தாரிடம் தேவையற்றவனாக இருக்கின்றான். அல்லாஹு சமது. அல்லாஹ் உன் தேவை உடையவன் கிடையாது, உனக்கு தான் தேவை. அப்ப உனக்கு ஹஜ் பயணத்தை நான் வச்சிருக்கிறேன்னா நீ நன்மை அடைந்து கொள்வதற்காக. அதை நீ மறுத்தால் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. அல்லாஹ் யாருடைய தேவையும் மற்றவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகமாகிய அல் குர்ஆனிலே கூறுகின்றான். இந்த அடிப்படையிலே தான் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் கூட உமர் ரலியல்லாஹு யாரெல்லாம் முஸ்லிம்களாக இருந்து அவர்கள் ஹஜ் செய்யாமல் தாமதப்படுத்துகின்றார்களோ, ஹஜ் செய்யாமல் அதை மறுக்கின்றார்களோ, அவர்களின் மீது ஜிஸ்யா வரியை அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த கலீஃபா உமர் ரலியல்லாஹு விதித்தாங்க. எதுக்குன்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் நிச்சயமாக சொல்லிவிட்டான், மூமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு இந்த ஹஜ் கடமை. இதை ஒருவன் மறுத்தான் என்றால் அவன் யார்? யார் மீது ஜிஸ்யா வரி விதிக்கப்படும்? யார் இஸ்லாத்திலே இல்லையோ அவர்கள் மீது ஜிஸ்யா வரி விதிக்கப்படும். அப்ப யார் இந்த ஹஜ் என்ற பயணத்தை மறுத்து விட்டாலே அவர்கள் இஸ்லாம் என்ற அந்த வட்டத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள். எனவே அவர்கள் மீது நான் ஜிஸ்யா வரியை விதிக்கப் போகிறேன் என்று உமர் ரலியல்லாஹு போன்றவர்கள் வரியை விதித்ததாக நாம் வரலாற்றிலே தெரியும். இப்படிப்பட்ட உயர்ந்த வணக்கத்தை எப்படி செய்ய வேண்டும்? நம் இஷ்டத்திற்கா? நம்மளுடைய அத்தா அம்மா சொல்லி கொடுத்த மாதிரியா? நம்ம பாட்டனார் சொல்லி கொடுத்த மாதிரியா? அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அப்படி செய்யணும். அல்லாஹ் சொல்றான் அவனுடைய புத்தகமாய் அல் குர்ஆனிலே 3வது அத்தியாயம் 31வது வசனம், குல் நபியே நீங்கள் கூறுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, இவர்கள் உங்களை பின்பற்றட்டும். நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் நபியே இந்த மக்களிடம் கூறுங்கள், அவர்கள் உங்களை பின்பற்றட்டும். ஏன் பின்பற்ற வேண்டும்? அல்லாஹ் சொல்கின்றான், யுஹிப்புமுல்லாஹ்,
அல்லாஹ் உங்களை அப்படி பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், உங்கள் பாவங்களையும் உங்களுக்காக அவன் மன்னித்து விடுவான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம் என்று அல்லாஹ் முடிக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் மிக கிருபையுடையவனாக இருக்கின்றான் என்று இந்த குர்ஆன் வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்ப இந்த வசனத்தினுடைய அடிப்படையிலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி இந்த வணக்கத்தை எடுத்து செய்ய சொன்னார்களோ அந்த முறையிலே எடுத்து செய்ய வேண்டும். அப்ப நம்மளும் குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையிலே இந்த ஹஜ் என்ற பயணத்தை நாம் நிறைவேற்றினால் நாம் அல்லாஹ்வுடைய தூதர் கூறியது போல அன்று பிறந்த பாலகனை போல நாம் திரும்பி வருவதற்கு இது மூல காரணமாக அமைந்துவிடும். இப்ப ஹஜ்ஜை எப்படி செய்யறது அதெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. ஜும்மாவுடைய நேரம் மிக குறைவான நேரம். இன்னும் ஒரு நாள் அல்லாஹ் கொடுத்தால் நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஹஜ்ஜினுடைய இந்த கிரியைகளை எவ்வாறு புரிவது என்பதை நான் மிக சுருக்கமாக சொல்கின்றேன். மிக சுருக்கமாக இந்த ஹஜ்ஜினுடைய கடமைகள் என்றால் என்னவென்றால், கௌபத்துல்லாவை வலம் வருவது, சஃபா மர்வா மலையை சை செய்வது, மினாவிலே சென்று அந்த பிறை 8 to 13 வரை தங்குவது, அதற்கு இடைப்பட்ட காலத்திலே அரஃபாவிலே ஒரு நாள் பிறை 9 இருப்பது, பிறை 9 இரவிலே முஸ்தலிஃபாவிலே தங்குவது, மீண்டும் வந்து பிறை மினாவிலே வந்து பிறை 11, 12, 13 இந்த 3 நாட்களிலே அந்த ஷைத்தான்கள் என்று சொல்லக்கூடிய அகபாவிலே ஜம்ராவிலே ஜம்ரா அஹபா, அதே போல பெரிய ஷைத்தான், நடு ஷைத்தான், சின்ன ஷைத்தான் நம்ம மக்கள் சொல்லுவாங்க, அப்படி சொல்லக்கூடாது. அதற்கு பேர் ஜம்ரா. அந்த ஜம்ராத்திலே கல்லெறிய வேண்டும். ஒவ்வொரு ஜம்ராத்திலும் இந்த 3 நாட்கள் தங்கி மினாவிலே தங்கி அங்கு கல்லெறிந்து விட்டு ஹஜ்ஜினுடைய அந்த தவாஃபை முடித்து சை செய்து மொட்டையிட்டு குர்பானி கொடுத்து விட்டோம் என்றால் நாம் ஹஜ்ஜினுடைய பயணத்தை நாம் அந்த கடமையை நிறைவேற்றி விட்டோம் என்று அர்த்தம். இதை எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறையின்படி செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்கின்றேன். மேலும் ஹஜ்ஜினுடைய பயணத்திற்காக நீங்கள் ஆசை வையுங்கள், நியத்து வையுங்கள், அதற்காக மிக விரைவாக அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். போன வருடமாக இருக்கட்டும், வரக்கூடிய வருடத்திலே அதற்கான நிசாபை யார் அடைந்து விட்டீர்களோ சிறிதும் தயங்காமல், சிறிதும் காலதாமதப்படுத்தாமல், அவர்கள் இளைஞர்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சிறுமிகளாக இருந்தாலும் கடமை என்று வந்து விட்டால், அந்த பருவ வயதை அடைந்து விட்டால் ஹஜ் அவர்களுக்கு கடமை. அந்த பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும், சிறுவர்களாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையிலே அவர் புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும். முஸ்லீமாக இருக்கக்கூடிய பட்சத்திலே அவர் மீது கடமை, கட்டாய கடமை ஹஜ் என்ற இந்த கடமை. அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக என்று கூறி எனது உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உதுகுருல்லாஹ யதுகுருக்கும் அதுவு யஸ்தஜிபு லக்கும் வ லதிக்ருல்லாஹி அக்பர் வ மா அலைனா இல்லல் பலாகுல் முபீன். வ அகீமுஸ் ஸலாத்.